ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜோட டே 4 ப்ராப்ளம்ஸ். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்ஸ் கீழே பார்க்க போகிறோன்னா கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இப்படி போடலாம், அதாவது கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம், அப்புறம் எலெக்ஷன் டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியுமோ, அதாவது இந்த மாதிரி டைப்பில் தான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த டாபிக்ஸ் எல்லாமே, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்திருப்பேன். ஓகே, அது எப்படி எடுத்திருப்பேன்னா, டாபிக் வைஸ் நான் அதை டிவைட் பண்ணியிருப்பேன். இப்போ கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ்னால் அந்த டாபிக் கீழே வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அதனால தான் நான் இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டே 1ல் இருந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். ஓகேவா, நான் எடுத்தோடனே பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஏன் நான் அப்படி போகலை அப்படின்னா, இப்போ ரொம்ப பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்க, இப்போ நான் இப்போ தான் எக்ஸாமுக்கே படிக்க போகிறேன், எனக்கு ஆப்டிடியூட் பற்றி எதுவும் தெரியாது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோஸ்லேருந்து நிறைய கற்றுக்க முடியும். ஓகேவா, அதனால தான். அது போக அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்லேருந்து போட்டிருப்பேன். ஓகே ஓகே சரி, வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின். இனி அடுத்து வர வர இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரிக்கானதாக பார்க்கலாம். ஓகே, இப்போ கவனிங்க. 2 numbers are 50% and 75% lesser than the third number. By how much percentage is the second number to be enhanced to make it equal to the first number? ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது 2 நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தேர்டு நம்பரை விட, ஃபஸ்ட் நம்பர்னு வச்சுக்கலாம், 50% தேர்டு நம்பரை விட கம்மி. அதே மாதிரி செகண்ட் நம்பர் 75% தேர்டு நம்பரை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு நம்பர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ தேர்டு நம்பர் நான் 100 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் தேர்டு நம்பரை விட 50% கம்மியாக, அப்போ எவ்வளோ வரும்? 50 வரும். செகண்ட் நம்பர் தேர்டு நம்பரை விட 75% கம்மியாக, இப்போ எவ்வளோ வரும்? 25 வரும். இது எப்படி போடுறதுன்னு தெரியுதா? இப்போ இது தேர்டு நம்பர்னு வச்சுக்கோங்க. இதை விட 75% கம்மி அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்கே 75% கம்மியாக, ஸோ 70/100, இதுலேருந்து 100 கன் பண்ணிடலாம். ஸோ இந்த வேல்யூ வந்துடும். இந்த வேல்யூலேருந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த நம்பரை 100 - 75 போட்டு 25 பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு 2 ஸ்டெப்பு கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் டைரெக்டாக பண்ணணுன்னா 100 × 75% கம்மிங்கிறாங்க. ஸோ இப்போ 100லேருந்து 75 போனால் எவ்வளோ? 25. ஸோ /100. ஸோ டைரெக்டாக நம்ம 25ன்னு போட்டு போயிருக்கலாம். இல்லை 75% அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 175ன்னு போடணும். ஓகே, 100 கூட லெஸ் தென்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, மோர் தென்னா 100லேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனாக சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன கேட்குறாங்க, பை ஹவு மச் பர்சன்டேஜ் இஸ் தி செகண்ட் நம்பர் டு பி என்ஹேன்ஸ்டு டு மேக் இட் ஈக்குவல் டு த ஃபஸ்ட் நம்பர். அதாவது செகண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஈக்குவலாக வரணும்னா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் என்ஹான்ஸ் பண்ணணும்? என்ஹான்ஸ் மீன் அதிகப்படுத்தணும். இப்போ 25 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈக்குவல் வருது இல்லையா? 25 ஆட் பண்ணால் 50 வருது. அப்போது செகண்ட் நம்பர் நம்மளுக்கு 25, அதில் இருந்து 25 அதிகப்படுத்தினா தான் கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால நான் × 100 நான் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ? 100%. ஸோ 100% அதிகப்படுத்தினா எனக்கு செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A is 25% more than B, which is 33 1/3% more than C. ஸோ இந்த which is அப்படிங்கிறது ஏவை டினோட் பண்ணுதா இல்லை பி டினோட் பண்ணுதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் மாற்றி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் சமயமே தப்பாகும். ஸோ இந்த பிச்சீஸ் அப்படிங்கிறது பியை தான் டினோட் பண்ணுது. ஓகே, மோர் தென் சி. இஃப் டி இஸ் 10% லெஸ் தென் சி, ஸோ ரேஷியோ ஆஃப் A to D. ஓகே,
இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஏ இஸ் 25% மோர் தென் பியா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பியை வந்து நான் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வந்து பியை விட 25% அதிகமாக. இப்போ எவ்வளோ ஒரு 125. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், பி வந்து 33 1/3% சியை விட அதிகங்கிறாங்க. அப்போது இப்போ சி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதில் இருந்து நம்ம 33 1/3% அதிகப்படுத்தி பியை கண்டுபிடிக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன தான் தெரியும்? பி தான் தெரியும். இப்போ பியிலிருந்து நம்ம சி கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம ஆப்போசிட்டாக மாற்றலாமா? அப்போது வந்து பியை விட பி வந்து சியை விட 33 1/3% அதிகம். அப்போது சி வந்து பியை விட எப்படி இருக்கும்? 33 1/3% கம்மியாக இருக்குமா? ஸோ சி வந்து பியை விட 33 1/3% வந்து லெஸ்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃப்ராக்ஷனாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 33 × 3 வந்து 99 + 1 வந்து 100. ஸோ 100/3%. ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் டே 3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, R / 100 + R × 100. ஆறுங்கிறது வந்து இந்த 100/3 /100 + 100/3. இது வந்து நீங்கள் கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 100/3 400/3ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்ட்டு 100 மறந்துட்டேன், சாரி, இன்ட்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா 1/4 வரும். ஸோ 1/4 × 100 நம்மளுக்கு எவ்வளவு? 25 100. அப்போ நம்மளுக்கு பி எவ்வளோ? நம்மளுக்கு 100. அப்போ 100லேருந்து 25 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 75. ஓகேவா? அப்போ சி நம்மளுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகேவா? இப்போ டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சியை விட 10% கம்மி. அப்போ இவ்வளோ ஒரு 75 × 90/100. ஒரு 0க்கு ஒரு 0வா? ஸோ வந்து 67 பாயிண்ட்னு வரும். அப்போ டி வந்து பார்த்திங்கன்னா 67.5. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் A to D. ஸோ A to D அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ. இப்போ ஏ எவ்வளோ? எனக்கு 125. டி எவ்வளோ? 67.5. இப்போ ஓகே, இது வந்து பாயிண்டில் இருக்குது. நான் ஸோ 10ஆல் 2 சைடும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். 675. இது வந்து 5th டேபிளால் இது பண்ணலாம். 2 × 10 5 25 5 25. ஓகே, 1 5 மிச்சம் 1 3 5 இது வந்து 5 25 2 5 10 மிச்சம் 3 7 5 25. ஸோ இனி எதாலையும் நான் இது பண்ண முடியாது. ஸோ 5:27 இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ கவனிங்க, இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் an examination A got 25% more than B. B got 10% less than C. And C got 25% more than D. If D got 320 marks out of 500, the marks of A is. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டியோட மார்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. டி காட் 320 மார்க். அப்போ நம்ம அதில் இருந்து மற்றது ப்ரொசீட் பண்ணலாம். டி வந்து 320ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கவனிங்க, இப்போது சி காட் 25% மோர் தென் டியா. அப்போ டி நம்மளுக்கு தெரியுமா? அப்போ சி இதுலேருந்து ஃபைன் பண்ணலாமா? இப்போ இந்த 25% அதிகமாக எடுத்துருக்கோங்க. அப்போ என்ன வரும்? 125 / 100. ஒரு 0க்கு ஒரு 0வா? 25 5 120, சரி, 25 5 125, 2 5 10, 1 2 16 2 35. ஸோ 25யும் 16யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 400 கிடைக்கும். ஓகே, அடுத்தது ப்ரொசீட் பண்ணுங்கள். பி காட் 10% லெஸ் தென் சி. அப்போ சியை விட 10% கம்மி. யார்? பி. அப்போ எவ்வளோ வரும்? சியை விட 10% கம்மி. அப்போ 90/100 இல்லையா? 9 36. ஸோ 360. அடுத்தது ஏ காட் 25% மோர் தென் பி. இப்போ ஏ வந்து 25% மோர் தென் பி. இப்போ பி வந்து எனக்கு 360, 25% மோர்னா 125 / 100. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா ஏ வந்து 450. அப்போது ஏ எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பார்?
450 மார்க் வாங்கியிருப்பார். ஓகேவா? ஓகே, இங்கே கவனிங்க, இது 4th கொஸ்டின். ஓகே, A is 28% more than B and C is 25% lesser than the sum of A and B by what percentage, ஓகேவா, what percentage will C be more than A? ஓகே, இப்போ கவனிங்க, A is 25, நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்து சால்வ் பண்ணோம். A is 28% மோர் தென் பின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்து பியை வந்து நம்ம 100 எடுத்துக்கிறோம். ஏ வந்து பியை விட 28% அதிகமாக, அப்போ என்ன வரும், 128. ஓகே, சி வந்து 25% கம்மியாக இருக்காமா. எதை விடனா சம் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ ஏ அண்ட் பியோட சம் எவ்வளோ நம்மளுக்கு, ஏயும் பியையும் ஓட சம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228. ஓகேவா, இந்த 228 இருந்து 25% கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளோ வரும், 75 டிவைடட் பை 100 வருமா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 171 அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, அப்போ சி வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 171. ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, பை வாட் பர்சன்டேஜ் வில் சி பி மோர் தென் ஏ. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே தென்னுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கீழே வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ ஃபார்முலா என்னது, சி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு 100. ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போ சி எவ்வளவு நம்மளுக்கு 171, ஏ எவ்வளவு 128 டிவைடட் பை ஏ எவ்வளவு 128 இன்ட்டு 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா 33.59 அப்படின்னு வரும். 33.59 வரும். பட் இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், கரெக்ட் டு 1 டெசிமல் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை ஒன்றும் அவங்க சும்மா கொடுக்கல. ஓகே, நீங்கள் வந்து ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனும் இருக்கும், மாற்றி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. இங்கே 9 இங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், 6ன்னு மாறும். ஓகே, அப்போது 83.6 தான் ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்ட் டு 1 டெசிமல் பிளேஸ். ஓகே.